ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1, 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயல் 3ல் என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஏறு தழுவுதல், மணிமேகலை, அகழாய்வுகள், வல்லினம் மிகும் இடங்கள் அண்ட் லாஸ்ட் ஒன் திருக்குறள். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ஸ்லேருந்து தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஏறு தழுவுதல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க நூல் எது? ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க நூல் கலித்தொகை. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது? ஏறு தழுவுதல் முல்லை நிலத்தில் தோன்றியது. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தனர் மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், ஏறு தழுவுதல் பற்றி கூறும் ஐம்பெரும் காப்பியம் எது? ஏறு தழுவுதல் பற்றி கூறும் ஐம்பெரும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் எது? புறப்பொருள் வெண்பா மாலை. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? ஆன்சர் பல்லு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9, எருது கட்டி எனும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்தவர் யார்? ஆன்சர் சங்கன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11, எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் உள்ள மாவட்டம்? ஆன்சர் சேலம். காளை போர் பற்றி பெனிஹாசன் சித்திரம் எங்கு உள்ளது? ஆன்சர் எகிப்தில். கிரீட் தீவில் உள்ள எந்த இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளை போர் பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கினோசஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14, கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு உள்ளது? ஆன்சர் கரிக்கையூரில். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ஊர் கரிக்கையூர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15, திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கல்லுத்து மேட்டுப்பட்டி. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே எந்த இடத்தில் திமிலுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் சித்திரக்கல் புடவில். சிந்துவெளி மக்கள் எதை தெய்வமாக வழிபட்டனர்? ஆன்சர் காளை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18, சிந்துவெளி கல் முத்திரை ஏறு தழுவுதல் குறிப்பதாக தெரிவித்தவர் யார்? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். ஏறு தழுவுதல் எந்த நில மக்களின் அடையாளமாக திகழ்கிறது? ஆன்சர் முல்லை. சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஜல்லிக்கட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21, மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்ட வளையத்தின் பெயர் சல்லி. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். தமிழர்கள் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மையுடையது? 2000 ஆண்டுகள். காங்கேய மாடுகள் உருவம் பொறித்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம்? ஆன்சர் கரூர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25, தமிழக மாட்டினங்களின் தாயினம் என கருதப்படுவது எது? ஆன்சர் காங்கேயம். அடுத்து லெசன் நம்பர் 2, மணிமேகலை. கொஸ்டின் நம்பர் 26, இந்திர விழா எந்த நகரத்தோடு அதிகம் தொடர்புடையது? ஆன்சர் புகார். இந்திர விழா பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் குறிப்பு உள்ளது? ஆன்சர் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. விழாவரை காதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் மணிமேகலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29, மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடெனும் இத்திறம் தத்தம் இயல்பினிற் காட்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். குழியி என்பதன் பொருள் ஒன்று கூடி. கோட்டி என்பதன் பொருள் மன்றம். கதலிக்கை கொடி என்பதன் பொருள் சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. விலோதம் என்பதன் பொருள் துணியாலான கொடி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 34, இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுகின்றன? ஆன்சர் 28 நாட்கள். அடுத்து ஐம்பெரும் குழு.
அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர், ஒற்றர் என்று அழைப்பர். இவங்க தான் ஐம்பெரும் குழு. அடுத்து என் பேராயம், கரணத்தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர். அடுத்து நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். இவங்கெல்லாம் என் பேராயம். அடுத்து இரட்டை காப்பியங்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும். அடுத்து தமிழக மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழும் நூல் எது? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. மணிமேகலையின் நூலின் வேறு பெயர் மணிமேகலை துறவு. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? ஆன்சர் மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது? மணிமேகலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணைகளும் நிறைந்த நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. மணிமேகலை எந்த சமய சார்புடைய காப்பியம்? ஆன்சர் பௌத்தம். கதை அடிப்படையில் மணிமேகலை எந்த நூலின் தொடர்ச்சி என கூறுவர்? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி மணிமேகலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. மணிமேகலை நூலின் முதல் காதை எது? மணிமேகலை நூலின் முதல் காதை விழாவரை காதை. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை மொத்தம் 30. கொம்புகளில் கட்டப்படும் கொடி காலூன்று கொடி எனப்படும். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் சாத்தன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 50. பாடை மாக்கள் என்பது யாரை குறிக்கிறது? பல மொழி பேசும் மக்கள். ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் துருத்தி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் இலக்கண குறிப்பு. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. காய் குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்து தாமம் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைகள். அடுத்து உரு பொருள் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 55. தாழ்பூந்துறை இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வினை தொகை. பாங்கறிந்து இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள் தன்மணல் நல்லுரை இலக்கண குறிப்பு பண்பு தொகை. சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 59. தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூல் புலவன் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. அடுத்து தேர்ட் லெசன் அகழாய்வுகள். கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? மதுரை. கீழடி அகழ்வாய்வில் கிடைத்துள்ள பொருள்களின் அடிப்படையில் எத்தனை ஆண்டுகளுக்கு இவை முற்பட்டது? 2300 ஆண்டுகள். அறிவை விரிவு செய் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் பல்லாவரத்தில். கிபி 1863ஆம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல்லாயுதம் கண்டெடுக்கப்பட்டது? ராபர்ட் ப்ரூஸ் வூட். அடுத்து தொல்லியல் ஆய்வாளர்கள் ரோமானியர்களின் பழங்காசுகளை எங்கு கண்டுபிடித்தனர்? ஆன்சர் கோவையில். ரோமானிய மட்பாண்டங்கள் எங்கு நடந்த அகழ்வாய்வில் கிடைத்தன? ஆன்சர் அரிக்கமேடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 69. தமிழகத்தில் முதுமக்கள் தாழிகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1914ஆம் ஆண்டு. பட்டி மண்டபம் என்பது இலக்கிய வழக்கு. பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம், திருவாசகம், கம்பராமாயணம் மற்றும் மணிமேகலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று பட்டிமன்றத்தை பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் திருவாசகம். பண்ண அரும் கலைத்தெறி பட்டிமன்றம் என்று பட்டிமன்றத்தை பற்றி கூறும் நூல் ஆன்சர் கம்பராமாயணம்.
அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல் கால வகையினானே என்ற வரி காணப்படும் நூல் நன்னூல். நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். அடுத்து அறிவியலின் 2 வகை, வணிக அறிவியல், மக்கள் அறிவியல். அடுத்து இலக்கண பகுதி, வல்லினம் மிகும் இடங்கள். வல்லெழுத்துக்கள் எவை? க, ச, த, ப வல்லின எழுத்துக்கள் எனப்படும். ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும். க, ச, த, ப வல்லெழுத்துக்கள். வல்லெழுத்துக்கள் நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லின மிகுதல் என்பர். அடுத்து விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி 3 வகைப்படும். என்னென்னா தோன்றல், திரிதல், கெடுதல். வல்லினம் மிகுந்து வருவதால் தோன்றல் விகார புணர்ச்சி எனப்படும். அடுத்து புக் பேக் கொஷின். பொருந்தாத இணை எது? ஏறுகோல் எருதுகோட்டி, திருவாரூர் கரிக்கையூர், ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, பட்டிமன்றம் பட்டிமன்றபம். ஆன்சர் திருவாரூர் கரிக்கையூர். அடுத்து முறையான தொடர் அமைப்பினை கண்டறிக. கீழே கொடுத்திருக்கிறதுல எது முறையானது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 86. பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களில் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களில் பின் வல்லினம் மிகும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஐம்பெரும் குழு எண் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள். அடுத்து சொற்றொடர்களை முறைப்படுத்துக. கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டானது பார்த்தீங்கன்னா தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து நூலும் அதன் ஆசிரியர்களும். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் ஆ. தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூலை எழுதியவர் மா. ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் நூலை எழுதியவர் இ. ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்க காலம் நூலை எழுதியவர் க. ராஜன். அடுத்து தமிழர் சார்பு என்ற நூலை எழுதியவர் சு. வித்யானந்தன். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் திருக்குறள். கொஸ்டின் நம்பர் 90. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் பயின்று வரும் அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உவமை அணி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த குறள்ல வந்திருக்கிற அணி பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 92. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். இக்குறளில் பயின்று வரும் அணி எது? சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இக்குறளில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 94. பேதை தொழில் எது? ஆன்சர் நாணாமை நாடாமை. கனவிலும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. இக்குறளில் இடம்பெறும் அதிகாரம் எது? இக்குறள் இடம்பெறும் அதிகாரம் தீ நட்பு. அடுத்து சலத்தால் பொருள் செய்தே மார்த்தால் பசுமன் கலந்து நீர் பெய்திரியற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 97. இனம் சாதி நாடு குறித்த இவ்வித அடையாளத்தை முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை நூல் எது? ஆன்சர் திருக்குறள். திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை. திருக்குறளின் வேறு பெயர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் யார் என்று கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தருமர், மணக்குடவர், தமாத்தர், நச்சர், பரிதி. அடுத்து பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர். அடுத்து திருக்குறளில் சிறந்த உரை யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. யாருடையதுன்னா பரிமேலழகர் உரை. திருக்குறள் பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அடுத்து திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதனு பங்கி, சென்னா போதகர் மற்றும் பெருநாவலர். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்.
அடுத்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1812ஆம் ஆண்டு. திருக்குறள் பார்த்தீங்கன்னா அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. அடுத்து திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னா 7 இடங்களில். திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. கீழே இருக்கிறதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் எதுனா திருக்குறள், கரெக்ட் தான். அடுத்து திருக்குறளில் கோடி என்ற சொல் 8 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. தப்பு. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர் முதுமொழி பொருளுரை, கரெக்ட். திருக்குறளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அடுத்து லாஸ்ட் ஒன், கலைச்சொல் அறிவோம். லாஸ்ட் கொஸ்டின். எஸ்கவேஷன் அகழாய்வு, எபிகிராபி கல்வெட்டியல், ஹீரோஸ்டோன் நடுகற்கள், கல்ச்சுரல் சிம்பிள் பண்பாட்டு குறியீடு, எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம், இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட ரிவிஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.